அஞ்சலி இந்த புடவையை தூக்கி கட்டுமா, தடிக்கி விழுந்துருக்கும். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார் பார்க்க. இப்படி போறாங்க, பின்னாடியே வருது ஒரு மீட்டர். அதனால தப்பா எடுத்துக்காதீங்க. அஞ்சலி சொல்றதெல்லாம் சொல்லிட்டு தப்பா எடுத்துக்க. இல்ல இல்ல அஞ்சலி, தேங்க்ஸ் ஃபார் யூ. அஞ்சலி இந்த புடவையை தூக்கி கட்டுமா, தடிக்கி விழுந்துருக்கும். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார் பார்க்க. இப்படி போறாங்க, பின்னாடியே வருது ஒரு மீட்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இன்னும் எதுவும் பண்ணலையேன்னு நினைச்சேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மைக் அவங்க இரியா நீ ஏயா நீ படுக்கிற செக்க கூட அப்படியே வச்சிருக்கியா? இன்னும் முத்தால போட்டோ எடுத்து வச்சிருக்கையா? செக்கையா? என்ன சார் கேஷ் பண்றேன்? இரியா நீரியா பேச முடியா? 2 நிமிஷம் தாயா. இந்த ஆளுக்கு முத அஜித் படம் ரெட்டு படத்துல நான் தான் க்ளோஸ் அப் எடுத்து இவரை அறிமுகப்படுத்தினா அந்த ஆள் மண்டை வெடிச்சிடும். இவரை முத அறிமுகப்படுத்தினேன் நான். இம்மீடியட் கவுண்டர் தெரியுமா உங்களுக்கு? அப்படி வந்தாரு, வாங்கன்னு மதுரை. அதை விட்டுட்டு இப்போ இதை பற்றி நீதான் எழுத்து, நீதான் இப்போ அதனால இந்த கதையை இப்படிதான் பேசும்போது இதை விட்டுட்டு நான் சினிமா எடுத்தேன், படுத்தேன், இதெல்லாம் இந்த ஸ்டேஜ் செக்கு இவர் போடலையா? அவனாவது சிரிப்பான். வாங்குறதுக்கு முன்னாடியே பேங்க் அனுப்பிச்சிட்டு இருப்பான் அந்த ஆள். செக்கு வருதுடா டேய் அங்கே போய் நில்லுன்ட்டு. ஏன்னா இந்த ஆள் கேரக்டர் எனக்கு தெரியும் நல்லா. ஆனால் இந்த முகாசால குரங்குக்கு அந்த ஆள் தான் பேசினா கரெக்டாக இருக்குன்னு செலக்ட் பண்ண அத்தனை தேர்வாளர்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஏன்னா அது ஒரிஜினல் லைன்ஸ்லாம் பேசவே முடியாது. ஏன்னா ஆப்ரிக்கனில் பாட்டி இருப்பாங்க, புக்கா பக்கியா ஜுக்கா, அந்த ஆனால் கரெக்டாக பாடுறாங்க. பின்னாடி இருந்துட்டு இன்ஜினியர் ரூம்லேருந்து ஏங்க இந்த பாட்டை பாடிடுங்க ஒன்றுங்க. எந்த பாட்டியானா அதில் வரும் கேட்டிங்கன்னா தமாஷா ஆப்ரிக்கன் லாங்குவேஜ். அதை பாட வச்சிட்டார். என்ன இது என்ன ஆகிப்போச்சுன்னா, ட்ராவலில் இருக்கும்போது ஃப்ளைட்டில் இது போட்டு நான் பாட்டு பாடினே இருக்கேன். பக்கத்தில் ஒரு பொண்ணு பேஜாராயிடுச்சு. இது என்ன லாங்குவேஜ் சார்னு, இட்ஸ் லைன் கிங் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு மெமரி சிப்பில் ஏறிடுச்சு அந்த சாங்ஸ்லாம். இந்த தமிழில் இந்த டிஸ்னியோட படத்துக்கு நான் பேசினது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்றா இருக்கும். இதுக்கடுத்து டாக்காவாக எடுத்தாலும் சரி, எங்கள் டீமோன் பூமாவாக எடுத்தாலும் சரி டிஸ்னியில், அப்போ நான் இருப்பேன். அப்படியே இல்லாட்டியும் யாராவது டப்பிங் பேச வந்தால் அவங்கள நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அந்த கேரக்டருக்கு நான் தான் பேசுவேன் அப்படின்னு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட்டாகும். அதான் இந்த லாங்குவேஜஸில் நம்மளது தான் பின்னிடும். ஏன்னா அந்த மாதிரி சூப்பர் ஸ்டாருங்க பேசியிருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. ஸோ உண்மையாகவே ஏன்னா வழக்கமான ஒரு டப்பிங் படம்னா அது வார்த்தைகளை போகிறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு சிங்கத்துக்காக மனிதர்கள் அல்லாத ஒரு முகம்னும் போது அதனுடைய லிப்பு அசைவுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம எல்லாருமே அதான் என்ஜாய் பண்ணியிருப்போம் இல்லையா? ஏன்னா லிப்புன்னா ஒரு யாருடைய லிப்பு இருந்தாலும் அதை பார்த்து பேசிடலாம். ஏன்னா இது ஒவ்வொரு லிப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. குரங்குக்கு ஒரு மாதிரியா இருக்குது, சிங்கத்துக்குள்ளேயே வேற மாதிரியா இருக்குது. பட் இட் வாஸ் அ கிரேட் லேர்னிங். குரங்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் குரங்குலேருந்து தான் மனிதன் பிறந்தான், அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன்.